வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெய்லர் சீரிஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம், டெய்லர் சீரிஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், என்ன டெய்லர் சீரிஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா எஃப் ஆஃப் இசட்டுங்கிற ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. எங்கே இருக்குன்னா ரீஜியன் டி. ஸோ கண்டெயின் த பாயிண்ட் இசட் நாட். அப்போ நான் என்ன பண்ண முடியும்னால வந்து எஃப் ஆஃப் இசட்டுங்கிற இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை சம் பவர் சீரிஸாக எழுத முடியும் with the help of z minus z naught. ஓகேங்களா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் z minus z naught வச்சு என்ன பண்ணலாம், ஸோ கொடுக்கக்கூடிய எஃப் ஆஃப் இசட்டுங்கிற ஃபங்க்ஷனை அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை பவர் சீரிஸாக எழுத முடியும். சரிங்களா? ஸோ அதான் கீழே கொடுத்துருப்போம். ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் இசட் நாட் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் மைனஸ் இசட் நாட் ப்ளஸ் அப் எக்ஸெட்ரா எஃப் ஆஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் இசட் நாட் டிவைட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு z minus z நாட் ஹோல் பவர் n ப்ளஸ் அப் எக்ஸெட்ரா. ரைட்டுங்களா? அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து எங்கே வேலிடாக இருக்கும்? ஸோ திஸ் எக்ஸ்பான்ஷன் வேலிட் இந்த லார்ஜஸ்ட் ஓப்பன் டிஸ்க். ஓகேங்களா? ஓப்பன் டிஸ்காக இருக்கணும். ஸோ இது சென்டர் என்னது இப்போ z நாட். ஸோ இந்த ஓப்பன் டிஸ்க் எதுக்குள்ளே இருக்கும்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரீஜன் டிஓ அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும், இந்த ஓப்பன் டிஸ்க் இருக்கும்னு சொல்கிறாங்க, இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த டெய்லர் சீரிஸ் என்ன சொல்ல வராங்கன்னா எஃப் ஆஃப் இசட்டுங்கிற ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இசட் நாட்டுங்கிற பாயிண்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை என்ன பண்ண முடியும்னால வந்து ஒரு பவர் சீரிஸாக என்னால் எழுத முடியும். சரிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் வித் அ வேலிடு லார்ஜஸ்ட் ஓப்பன் டிஸ்க். ஸோ இதான் எனக்கு வந்து டெய்லர் சீரிஸ். ஸோ நோட் பார்ப்போம். இப்போ வந்து நோட் 1 பாருங்களேன். நோட் 1 என்னென்னா நம்ம டெய்லர் சீரிஸில் பார்த்த அதே தான் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். அப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட் இசட் நாட்டாக இருந்துச்சுன்னா ஸோ எஃப் ஆஃப் இசட் நான் என்ன பண்ணலாம், கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் ஏ டெய்லர் சீரிஸ் அபவுட் இசட் நாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் விச் இஸ் சீரிஸ் இன் என்னது நான் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட். அப்போ இசட் மைனஸ் இசட் நாட் வந்து பவர் கண்டிப்பாக இருக்கும், நான் நெகட்டிவாக இருக்கும். விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட் இன் த சம் நெய்பர்ஹுட் ஆஃப் இசட் நாட். நம்ம சொன்னோம் ஓப்பன் டிஸ்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது சம் நெய்பர்ஹுட் ஆஃப் இசட் நாட். இதுதான் நோட் 1. நோட் 2 என்னென்னா ஸோ இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இருக்குது பார்த்தீங்களா, அபவுட் த பாயிண்ட் இசட் நாட். ஸோ இது எப்போ எனக்கு வந்து மெக்லைன் சீரிஸாக இருக்கும்னா இந்த அபவுட் த பாயிண்ட் இசட் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இசட் நாட் வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா, நடக்கக்கூடிய இந்த இசட் நாட்ங்கிற பாயிண்ட் 0வாக இருந்துச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் ஏ மெக்லைன் சீரிஸ். இதை காமெடியாக சொல்லலாம். எப்படி காமெடியாக சொல்லலாம்னா மெக்லர் என்ன பண்ணுறாருனா டெய்லரை பார்க்குறாரு. ஸோ அவர் ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து இசட் நாட்ங்கிற பாயிண்ட்டில் இந்த எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் எழுத முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட் நாட் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக்காக 0ன்னு அப்ரோச் பண்ணுறேன். அது எனக்கு என்னவாக இருக்குது, சம் டெய்லர் சீரிஸாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே காப்பி கேட் பண்ணிட்டார். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடி தான். அது வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வீடியோ போகும் இது மாதிரி. சரிங்களா? ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸோ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 0 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட். ஸோ அப் எக்ஸெட்ரா எஃப் ஆஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் 0 டிவைட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் பவர் n ப்ளஸ் அப் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே எடுக்கக்கூடிய இசட் நாட்டுங்கிற பாயிண்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா தட் சீரிஸ் கால்ட் ஏ மெக்லரின் சீரிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டெய்லர் சீரிஸோட ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். expand f of z equal to z minus 1 divided by z plus 1 as a Taylor series. So about the point z equal to 0. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, நான் என்ன பண்ணணும், டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் z equal to 0ங்கள நான் என்ன பண்ணணும், இதுக்கான டெய்லர் சீரிஸ் பார்க்கணும். செகண்ட் பாருங்கள், அபவுட் த பாயிண்ட் z equal to 1. ஓகேங்களா? அப்போ z equal to 1ங்கிறதுல இந்த ஃபங்க்ஷனோட டெய்லர் சீரிஸ் பார்க்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் ஆல்சோ டிட்டர்மைன் த ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து இன் ஈச் கேசஸ். ஓகேங்களா? அப்போ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம பார்த்தது தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எப்பயும் போல் வந்து இந்த ஒரு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் வேலிட் இந்த சம் லார்ஜஸ்ட் ஓப்பன் டிஸ்க் வித் சென்டர் இசட் நாட். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ இசட் ஈக்குவல் 0ங்கிற பாயிண்ட்டில் ஓகேங்களா, அப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து எந்த லார்ஜர் டிஸ்கில் வேலிடாக இருக்கும், அதான் என்னது ரீஜன் ஆஃப் த கன்வர்ஜன்ஸ். விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம், இசட் ஈக்குவல் 0ங்கிறதுல அந்த பாயிண்ட்டில் சம் நெய்பர்ஹுட். ஓகேங்களா? அதான் ரீஜன் ஆஃப் த கன்வர்ஜன்ஸ். நெக்ஸ்ட் அதேமாதிரி இசட் ஈக்குவல் 1ங்கிற அந்த பாயிண்ட்டில் ஸோ இந்த எக்ஸ்பென்ஷனோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மேபி டெய்லர் சீரிஸாக இருக்கலாம், இல்லை லாரன்ஸ் சீரிஸாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி பார்க்கணும், அந்த எக்ஸ்பென்ஷன் கரெக்டாக இருக்கா, அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கா, ப்ளஸ் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கரெக்டாக இருக்கா, அடிஷனலாக கொடுத்துக்கலாம் சில நேரத்தில் வந்து. அப்போ எது கரெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷனாக டிக் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஈஸியாக கொடுக்கவே மாட்டாங்க எப்பயுமே வந்து. ஃபைண்ட் த டெய்லர் சீரிஸ் அந்த பாயிண்ட்லாம் கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்லி வந்து இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், 4 ஆப்ஷன் கரெக்டாக செக் பண்ணி ஸோ டெய்லர் சீரிஸ் எதில் கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இல்லை லாரன்ஸ் சீரிஸ் எதில் லாரன்ஸ் சீரிஸ் அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ டெய்லர் சீரிஸ் எதில் கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.
பார்த்துட்டு நம்ம செக் பண்ணணும். இன்னும் அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா f of z equal to z minus 1 divided by z plus 1. ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க எப்படின்னு z equal to 0. ஸோ அந்த பாயிண்ட் வந்து 0. தர்ஃபோர் எனக்கு எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னா z minus 0 இந்த ஃபார்மெட்டில் இருக்கணுமா? நம்ம சொன்னோம்ல. ஸோ z minus z நாட்டுங்கிற இந்த பவர் சீரிஸ் வந்து பவர் சீரிஸ் ஆஃப் சொல்லலாம், z minus z நாட் சொல்லணுமா? அதே மாதிரி z minus 0 தர்ஃபோர்னு சொல்லலாம் z பவர் சீரிஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், இசட்டுங்கிற பவரில் எனக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு இசட்டில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ தர்ஃபோர் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக அப்படியே வச்சுக்கிறேன் z minus 1. ஸோ கீழே இங்கே z plus 1 இருக்குது. ஸோ மேலே போகிறப்போ 1 plus z minus 1. ஸோ அப்படி நம்ம தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு தான். ஸோ 1 by 1 plus z என்ன சொல்லலாம், 1 plus z whole power minus 1. அப்போ இந்த சீரீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? எப்போனா மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்தால் என்ன பண்ணலாம், இது ஓகே எனக்கு வந்து. ரைட்டுங்களா? அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க வந்து. தர்ஃபோர்னு சொல்லலாம் இந்த 1 plus z whole power minus 1 என்ன பண்ணுறேன், with the help of this expansion என்ன பண்ணலாம், கொண்டு வரலாமா? therefore z minus 1 into so 1 minus z square minus z cube plus etc. எப்போ if modulus of z less than 1. அப்போ இதான எனக்கு region of the convergence. ஞாபகம் வச்சுங்க, இதான எனக்கு region of the convergence. ரைட், ஓகே. ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணுறேன். therefore minus 1 plus 2z minus 2z square plus 2z cube plus etc. if modulus of z less than 1. இதான எனக்கு region of the convergence. அப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸோட எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க, if modulus of z less than 1 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது ரைட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், இதை டிக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. ஓகேங்களா? ஸோ இதானுங்க ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நான் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறேன். செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க அபவுட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து எப்பயும் போல். ஸோ தேர்ஃபோர் சொல்லலாம் எந்த ஃபார்முலா இருக்கும், z minus 1ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குமா எனக்கு வந்து. நம்ம சொன்னோம்ல z minus z நாட் பவர் சீரிஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் z minus z நாட் இருக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்லலாம், z minus 1ல் இருக்கணும். ஸோ இங்கே வந்து நியூமரேட்டர் பாருங்கள் z minus 1 இருக்குது, பட் டினாமினேட்டர் பாருங்கள் என்ன இருக்குது, z plus 1 இருக்குது. நான் என்ன பண்ணணும், z minus 1க்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த பாயிண்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் z minus 1. சப்போஸ் z equal to 2 கொடுத்துங்க வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் z minus 2ங்கிற இந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க எப்பயும் போல. சப்போஸ் z equal to minus 1 வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன ஃபார்மெட் கொண்டு வரணும், z plus 1ங்கிற ஃபார்மெட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ therefore z equal to 1 கொடுத்தாச்சு, therefore z minus 1ங்கிற ஃபார்மெட் கொண்டு வரணும். ஸோ நியூமரேட்டர் பிரச்சனை இல்லை, டினாமினேட்டர் தான் பிரச்சனை இல்லை. அப்போ z plus 1. அப்போ இது என்ன பண்ணுறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் z minus 1 மாற்றுறேன். therefore 2 plus z minus 1 கொண்டு வரலாமா, உங்களுக்கு வேணும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ therefore z minus 1 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் இந்த பார்ட் கிடைக்கும். therefore z minus 1 divided by 2 கிடைக்கும். ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து என்ன சொல்லலாம், 1 plus z minus 1 by 2 whole power minus 1 கிடைக்குமா. ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அதே எக்ஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறேன். எப்போ மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 இருக்கணும். ரைட்டு, இங்கே z போல் என்ன இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, z minus 1 divided by 2 இருக்கா. ஸோ therefore சொல்லலாம் மாடுலஸ் ஆஃப் z minus 1 divided by 2 less than 1 கிடைக்குமா. ஸோ அதான் திருப்பி என்ன பண்ணுறேன், எக்ஸ்பென்ஷன் பண்ணுறேன். ஸோ if modulus of z minus 1 less than 1. ஓகேங்களா? இதான் எனக்கு இப்போ வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஆன்சர் லாஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ modulus of z minus 1 divided by 2 less than 1. ஸோ அப்போ அந்த 2 அங்கே கொண்டு வரலாமா. therefore modulus of z minus 1 less than 2. ஸோ இதான் எனக்கு வந்து ரீஜன் ஆஃப் த கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து சப்டிவிஷன் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் என்ன சொல்லுவாங்க, ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரைட்னா நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ண போகிறோம்.